மாவட்ட வாரியான முக்கிய செய்திகள். மட்டக்களப்பு பாட்டிகலுவா சிறை கைதிகள் நெற்செய்கை. மட்டக்களப்பு சிறை கைதிகளால் 20 ஏக்கர் பரப்பளவில் மேற்கொள்ளப்பட்ட நெற்செய்கையின் அறுவடை மார்ச் 5 அன்று வெற்றிகரமாக நிறைவு பெற்றது. குற்றவாளிக்கு தண்டனை. 2014ஆம் ஆண்டு இடம்பெற்ற துஷ்பிரயோக வழக்கு ஒன்றில் 12 ஆண்டுகளுக்கு பின் மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்தால் குற்றவாளிக்கு கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போனோரின் உறவுகள் போராட்டம். செங்கலடி பகுதியில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் நடத்திய போராட்டத்தை போலீசார் நீதிமன்ற தடையுத்தரவை காட்டி தடுத்து நிறுத்தினர். திருகோணமலை ட்ரின்கோமலி ஈரானிய கப்பல் விவகாரம். பழுதடைந்த நிலையில் உள்ள ஈரானிய கடற்படை கப்பலான IRINS புஷ்கர் கப்பலை திருகோணமலை துறைமுகத்திற்கு மனிதாபிமான அடிப்படையில் கொண்டுவர அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளது. வானிலை எச்சரிக்கை. திருகோணமலை உள்ளிட்ட கிழக்கு கடற்பரப்பில் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மற்றும் வவுனியா. முல்லைத்தீவு அண்ட் வவுனியா வனவிலங்கு அச்சுறுத்தல். முல்லைத்தீவு மற்றும் வவுனியா எல்லை கிராமங்களில் காட்டு யானைகளின் ஊடுருவல் அதிகரித்துள்ளதால் இரவு நேர பயணங்களை தவிர்க்குமாறு வனஜீவராசிகள் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. அபிவிருத்தி பணிகள். வடமாகாண ஆளுநர் என் வேதநாயகன் தலைமையில் வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கான 2026 ஆம் ஆண்டுக்கான அபிவிருத்தி திட்டங்கள் குறித்த மீளாய்வு கூட்டம் நடைபெற்றது. மன்னார் மானார் கடல் பாதுகாப்பு. மன்னார் கடல் பகுதியில் இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களை தடுக்க கடற்படை ரோந்து பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. உள்ளூராட்சி தேர்தல். மன்னார் மாவட்டத்தில் தமிழ் தேசிய கட்சிகள் தங்களது ஆதரவு தளத்தை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதாக அரசியல் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. தேசிய அளவிலான முக்கிய செய்திகள். ஸ்ரீலங்கா ஆல் நியூஸ். ஈரான் அமெரிக்க பதற்றம். தென் கடற்பரப்பில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் ஈரானிய கப்பல் தாக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து அதில் தப்பிய ஊழியர்களை விடுவிக்க வேண்டாம் என அமெரிக்கா இலங்கைக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறது. மின்னல் வேகத்தில் அதிவேக நெடுஞ்சாலை. 238 பில்லியன் ரூபாய் செலவிலான மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் கடவத்தை மீரிகம இடையிலான பணிகள் மார்ச் 6 முதல் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. மின்சார சபை மறுசீரமைப்பு. மார்ச் 9ஆம் திகதி முதல் இலங்கை மின்சார சபையை 6 புதிய துணை நிறுவனங்களாக பிரிப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தலை எரிசக்தி அமைச்சர் வெளியிட்டுள்ளார். தேயிலை ஏற்றுமதி பாதிப்பு. சர்வதேச போர் பதற்றங்கள் காரணமாக தேயிலை ஏற்றுமதி பாதைகளில் இடர் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருள் வேட்டை. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 11 கிலோகிராம் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களுக்காக வழங்கப்பட்ட இன்றைய ஸ்விஸ் விஷன் AI செய்திகள் மேலும் புதிய செய்திகளுடன் விரைவில் மீண்டும்